ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் 31வது சர்க்கம் தான் பார்க்க போகிறோம். இந்த விதமாக பலவிதமாக ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்த ஹனுமான் இனிமையான சொற்களை சீத்தையின் செவியில் மட்டும் படும்படியாக தெளிவாக பேசுகிறாங்க. ராஜா தசரதர் என்பவர் திவ்யமான ரதம், யானை, குதிரைப்படை உடையவர். புண்ணியசீலர், ரொம்பவும் கீர்த்தி வாய்ந்தவரும் நேர்மையானவரும் கூட. எல்லோராலும் கொண்டாடப்படுபவர். உத்தமரான அவர் ராஜ ரிஷிகளுக்கு ஒப்பான குணமுடையவங்களும். தவத்தில் ரிஷிகளுக்கு சமமானவங்க. பேரரசர்கள் குலத்தில் தோன்றியவங்க. பராக்கிரமத்தில் இந்திரனுக்கு நிகரானவங்க. அஹிம்சையில் மனம் கொண்டவங்க. பெருந்தன்மை உடையவர். இரக்கமுடையவர். சத்தியத்தையே பராக்கிரமமாக கொண்டவர். இஸ்வாகு வம்சத்திலகம். செல்வங்கள் பொருந்தியவர். செல்வ செழிக்க செய்பவரும் கூட. அரச லட்சணங்கள் பொருந்தியவர். ஏராளமான செல்வம் உடையவங்களும் அரசர்களில் முதன்மையானவரும். பூமண்டலத்தின் 4 திசைகளின் எல்லை வரை விரிந்த புகழ் பெற்றவர். எல்லாருக்கும் சுகமளிப்பவர். தானும் சுகமாக இருப்பவர். அவருக்கு பிரியமான மூத்த புதல்வர். முழு நிலவு போல மனோகரமான முகம் உடையவங்க. வில்லாளர்களில் முதன்மையானவர். ராமன் என்ற பெயரால் சிறப்பிக்கப்படுபவரும். தன்னுடைய சீலத்தையும் தன்னை சேர்ந்தவர்களையும் சகல பிராணி வர்க்கங்களையும் தர்மத்தையும் காப்பாற்றுபவர். எதிரிகளை வாட்டுபவர். அந்த வீரர் சத்தியம் தவறாத வயோதிக தந்தையின் சொல்லுக்கிணங்க மனைவி சகோதரனோடு கூட காட்டுக்கு தவவேடத்துடன் அனுப்பப்பட்டார். அந்த பெரும் காட்டில் அவர் ஓடி ஓடி வேட்டையாடிய போது தன் விருப்பப்படி உருவம் எடுக்கக்கூடிய சூரர்களான அநேக ராட்சசர்கள் கொல்லப்பட்டாங்க. ஜனஸ்தானத்தில் 15,000 ராட்சசர்களும் கரதூசானர்களும் மாய்க்கப்பட்டதை கேட்டு கோபம் கொண்ட ராவணன் மாயையான மான் வடிவில ராமனை வஞ்சித்து சீத்தையை கவர்ந்து போனான். ராமன் தூயவரான சீத்தையை தேடி அலைந்த போது சுக்ரீவன் என்ற பெயர் கொண்ட வானரரை கானகத்தில் நண்பனாக அடைந்தார் ஸ்ரீராமர். அதன் பிறகுதான் எதிரிகளை வெற்றி கொள்பவரும் பலசாலியுமான ராமர் வாலியை கொன்று வானர ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு கொடுத்தாங்க. தம் இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வானரர்கள் சுக்ரீவனின் ஆணைப்படி எல்லா திசையிலையும் தேவியை தேடி கொண்டிருக்கிறாங்க. நான் சம்பாதியின் சொல்படி விசாலமான கண்களை கொண்ட அவரை பொருட்டு 100 யோஜனை பரப்புள்ள சாகரத்தை வேகமாக தாண்டி இங்கே வந்திருக்கேன். ராமணனால சொல்லப்பட்டபடி அதே ரூபம், அதே நிறம், அதே பிரகாசம், அதே உறுதி. ஆகா, அதே அவர் என்னால் பார்க்கப்பட்டார். இப்படி சொல்லிவிட்டு வானர சிரேஷ்டரான ஹனுமான் கொஞ்ச நேரம் பேச்சை நிறுத்திட்டாங்க. சுருளான நற்கொந்தலை கொண்ட மாதா சீதா தேவி அதை கேட்டதும் ரொம்பவும் வியப்படைந்து பயந்து பின்னலால் முறுக்கப்பட்டிருந்த முகத்தை நிமிர்த்தி சிம்சபா மரத்தை பார்த்தாங்க. வானரரின் வார்த்தைகளை கேட்ட சீதா தேவி எல்லா திசையையும் மூளைகளையும் கவனமாக பார்த்து எப்போது ராமனை நினைத்தே கொண்டிருக்கிறதுனால மனசுக்குள்ள ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அங்கே சீதா தேவியை பக்கத்துலேயும் மேலும் கீழும் கண்களை ஓட விட்டு பார்த்தபோது கற்பனை செய்த முடியாத அளவுக்கு பேரழிவாளரும் வாயு மைந்தரும் வானர மன்னரின் அமைச்சரும் உதய சூரியனை போல செவ்வொளி வீசுபவரான ஹனுமானை பார்க்குறாங்க மாதா சீதா தேவி. 32வது சர்க்கம் பார்க்கலாம். கிளை இடுக்கில் மறைந்து கொண்டிருந்தவரும் வெண்மையான ஆடை அணிந்தவரும் மின்னர் கூட்டம் போல மஞ்சள் நிறம் படைத்தவருமான அவரை பார்த்து மாதா சீதா தேவி அதிர்ச்சி அடைகிறாங்க. அங்கே பாதுகாப்பாக இருந்தவரும் அன்பாக பேசுபவரும் மலர்ந்த அசோக கொத்தின் பிரகாசத்தை உடையவரும் உருக்கிய தங்கம் போல கண்களை கொண்டவருமான வானரை பார்க்குறாங்க. பேராச்சரியத்தை அடைந்த மாதா சீதா தேவி, ஆகா, ஒரு வானரத்துக்கு யாராலும் நெருங்க முடியாது, இவ்வளவு பயங்கரமான ஒரு உருவமா, இது காணக்கூடாததாக இருக்கிறதேன்னு எண்ணி மறுபடியும் ஆழமாக பார்த்து மயங்கிறாங்க. பயத்தால் மதிமயங்கி இறக்கத்தக்க நிலையில் மிகவும் புலம்புறாங்க. சீத்தை துக்கத்தால் பீடிக்கப்பட்டிருந்த
கற்புக்கரசியான சீத்தை ராமா ராமானு லக்ஷ்மணா என்று மெல்லிய குரலில் பல வகையாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவும் அடக்கத்துடன் உட்கார்ந்திருக்கும் வானர சிரேஷ்டத்தை பார்த்து இது என்ன கனவா இல்ல எண்ணுறாங்க மாதா சீதா தேவி. இந்திரனின் வஜ்ராயுதத்தால் அடிப்பட்ட வளைந்த முகம், வானர மன்னருடைய உத்தரவுப்படி நடப்பவர், வானர தலைவரின் அமைச்சர், வாயுகுமாரர், அறிவாளிகளில் முதன்மையானவர் ஆகிய ஹனுமானை பார்க்குறாங்க சீதா தேவி. சீத்தை அவரை பார்த்து பார்த்து நினைவிழந்து உயிரிழந்ததை போல ஆறாங்க. ரொம்ப நேரம் கழித்து உணர்வு பெற்று பெரும் கண்ணாலாகிய அவங்க சிந்திக்கிறாங்க. கனவுல விகாரமான முகமுடைய வானரம் என்னால் பார்க்கப்பட்டது. இது எல்லா சாஸ்திரங்களாலும் காணத்தகாதது என்று விளக்கப்பட்டதல் அல்லவா? ராமணனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் அப்படியே என் தந்தை ஜனகருக்கும் மங்களம் உண்டாகட்டும். இந்த கனவின் தீய பலன்கள் அவர்களை தாக்கக்கூடாது. பூர்ண சந்திரனை போல ஒளி வீசும் திருமுகமுடைய அவர் இல்லாமல் எனக்கு சுகம் இல்லை. அதனால் இது கனவும் இல்லை, சோகத்தால் துக்கத்தாலும் பீடிக்கப்பட்டிருக்கும் எனக்கு உறக்கமும் இல்லை. ராமா ராமான்னு மனசுக்குள்ளே சிந்தித்து கொண்டு வெளியே வார்த்தைகளாலும் அவர் பெயரையே சொல்லி கொண்டிருக்க. அதனால தான் அதற்கு தக்கபடியான வரலாறுகளையும் உருவங்களையும் பார்க்குறேன். அப்படி கேட்குறேன். இது மனசில் தோன்றும் வெறும் கற்பனைன்னு என்ற அப்படி புத்தியாலும் தீர்மானிக்கிறேன். ஆனால் கற்பனையில் உதிக்கும் பொருட்களுக்கு உருவமே இல்லையே. இது தெளிவான உருவத்தோடு இருக்கிறாங்க, என் எதிரில் பேசுகிறாங்க, என்ன காரணம்னு கேள்வி கேட்குறாங்க தனக்குள்ளேயே மாதா சீதா தேவி. பிரகஸ்பதிக்கு நமஸ்காரம், இந்திரனுக்கும் பிரம்மாவுக்கும் அக்னி தேவருக்கும் நமஸ்காரம். என் முன்னாடி இந்த வானரம் ஏதோ சொல்லுதே, அது அப்படியே நடக்கணும், வேறு மாதிரியாக ஆகக்கூடாது. ஹனுமானின் வார்த்தையில் சத்தியமானதாக இருக்கணும் என்பதால் வாக்குக்கு அதிபதியான பிரகஸ்பதிக்கும் அவருடைய சீடன் இந்திரனுக்கும் சரஸ்வதியின் கணவர் பிரம்மாவுக்கும் வாக்கின் அதிதேவதை அக்னிக்கும் நமஸ்காரம்னு சொல்கிறாங்க மாதா சீதா தேவி. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 32வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.